சூப்பர் அர்ஜுன் சார். இவ்ளோ பொறுப்பான ஒரு அண்ணனா உங்களை பாக்குறப்போ எனக்கு ரொம்ப திருப்தி சார். என்ன திருப்தி? ஒரு நல்ல மகனாலதான் ஒரு நல்ல அண்ணனா இருக்க முடியும். குட் வசு, கரெக்டா சொன்ன. ஒரு நல்ல அண்ணனாலதான் ஒரு நல்ல புருஷனாவும் இருக்க முடியும். எக்ஸாக்ட்லி. அந்த வகையில இனியா ரொம்ப ரொம்ப லக்கி. அதுதானே சொல்ல வர? இல்ல அர்ஜுன் சார், நான் தான் லக்கி. காலங்காத்தால ஆரம்பிச்சிட்டியா? நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு பில்டப் தர. பாவம் வசு நீ. மார்கழி மாசம் கோயில்ல திருப்பாவை பாடுற நேரத்துல சொல்றேன். நான் நினைக்கிறது நடந்துரும் அர்ஜுன் சார். இப்படியே ஏதாவது பேசிக்கிட்டே இரு. ஆனந்த், ரெடியாடா? ஐயோ ஆனந்த். நக்ஷத்ரா, உண்மையிலேயே இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கடி. அப்புறம் உன் கவனம் முழுக்க விளக்கு போடுறதுலயே இருக்கணும். இருந்தாலும் அங்க எங்கேன்னு பார்த்தபடியே இரு. வசுவோ இல்ல அந்த குண்டமாவோ குறுக்க புகுந்து குழப்பம் பண்ணி வச்சிடக்கூடாது. அப்புறம் ராத்திரி முழுக்க முழிச்சிருந்தது வீணா போயிருண்டே. மம்மி, அதெல்லாம் ஒண்ணு வீணா போகாது. ஏன்னா இது என்னோட ஃபங்க்ஷன். ஆனந்த், இந்த பூஜை நல்லபடியா நடந்துரும்ல? ஏன் பயந்துட்டு இருக்க மீனாட்சி? நல்லபடியா நடக்கும். இந்த பூஜை மட்டும் இன்னைக்கு நல்லபடியா நடந்துச்சுன்னா நம்ம 2 பேருக்கும் கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். அப்படியா? எல்லாம் அப்படிதான். அப்படியா சொல்றீங்க? அப்படித்தான். அப்படியா? ஏய் ஆனந்த், அண்ணவரா நீ போய் ஒளிஞ்சுக்கோ. ஆனந்த் ரெடியா? என்னடா இன்னும் ரெடியாவாம இருக்க? அது ரெடி ஆயிட்டே இருக்கேனே. இந்த ரெடி ஆயிட்டேன். டேய், உனக்காக தான் பூஜை. ஆமாண்ணா. என்னது அது? டேய், அது வந்துடா. ஏதா பிரச்சனையா? சொல்லு அண்ணா. அர்ஜுன் சார், நீங்க இங்க இருந்தீங்கன்னா இப்படிதான் இவர் உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும். ஆமாண்ணா. என்ன ஏன் வளர்ற? அது நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருப்பீங்களா? அவர் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. ஆமாண்ணா, நிறைய மரியாதை வச்சிருக்கேனே. பாத்தீங்களா? அந்த பயம் தான் அவருக்கு. மரியாதை இருக்கலாம், ஆனா பயம் இருக்க கூடாது. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. சரிங்க. அண்ணி, அண்ணி. அர்ஜுன் சார், ஆனந்த் ரெடி ஆயிடுவாரு. ஆனா பூஜைக்கான ஏற்பாடு இன்னும் நடக்கவே இல்ல. ஏன் நடக்கல? இன்னும் பர்ச்சேசிங்லாம் முடிச்சிட்டு உத்தமன் வரவே இல்ல சார். வரவே இல்லையா? உத்தமன் எங்க இருக்கீங்க? சரகடிச்சு போலீஸ்ல மாட்டிக்கிட்டீங்களா? ட்ரிங்க் அண்ட் டிரைவ் வேணா உத்தமன். தேங்க்ஸ் அண்ணி. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. மீனாட்சி, இன்னும் கொஞ்ச நேரத்துல விளக்கு பூஜை ஆரம்பிக்க போகுது. நீ என்ன பண்ணணும்னு தெரியுமா? நான் அங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்த உடனே நேரா வந்து நீ விளக்கேத்திடணும். புரிஞ்சுதா? எந்த மிஸ்டேக்கும் நடக்க கூடாது. ஆனந்த், நாங்க போன கொஞ்ச நேரத்துல நீங்களும் ரெடியாகி வந்துருங்க. யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. சரியா? சரி. பி கேர்ஃபுல். மீனாட்சி, நான் உங்க கூட பூஜையில வெயிட் பண்றேன். நாங்க இல்லைன்னா தப்பா நினைப்பாங்க. அண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது நீ கரெக்டா வந்துரு. ஓகேவா? சரி, ஓகே. இங்கே வெயிட் பண்ணு, நான் வரேன். குட் மார்னிங் மேடம். பரவாயில்லையே, பாஸுக்கு ஏத்த சிஷ்யனாட்டும் காலையிலே கன் மாதிரி வந்துட்டீங்களே. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சும்மாவே நான் சின்சியரா இருப்பேன். அதுவும் தம்பிக்கு ஒரு விசேஷம்னா நான் கரெக்டா வந்துட மாட்டேனா என்ன? நேத்து நீங்க சொன்ன எல்லா பூஜை பொருளும் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி, சாம்பிராணி வாங்கிட்டு வந்துட்டீங்களா? என்ன இப்படி கேட்டீங்க? தாராளமா தேவைக்கு அதிகமாவே இருக்கு. 2 கிலோ வாங்கியிருக்கேன். ஐயோ உத்தமன், 2 கிலோலாம் பத்தாது, 5 கிலோவாவது வேணும். என்ன மேடம், சினிமால வர ஹீரோ ஹீரோயினும் புகை மூட்டத்துக்குள்ள ஆடுவாங்களே, அந்த மாதிரி ஆட போறீங்களா? அதுக்காக தான் 5 கிலோ வேணுமா? ஐயோ உத்தமன், சொல்றத செய்யுங்க. போங்க, ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வாங்க. சரி, ஓகே. 1/2 hour டைம் கொடுங்க. சாம்பிராணியோட வரேன். இன்னைக்கு எந்த மீட்டிங்கும் வைக்காதீங்க. வீட்ல ஒரு முக்கியமான பூஜை இருக்கு. எதா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். ஓகே? கண்டிப்பா பார்க்கலாம். அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடுங்க. யா, பை பை. அர்ஜுன் சார், இந்தாங்க. இது பால், இது பழம். ஆமா, எனக்கு தெரியாது பாரு, இது பால் இது பழம்னு. பால் இருக்கும்
பழம் இருக்கும் பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது, தூக்கம் வராது. என்ன அர்ஜுன் சார் பாட்டு எப்படி? எவ்வளவு கேவலமா பாடிட்டு சிரிக்கிறா பாரு. தம்பி ஆ மேடம் மேடம், நீங்க சொன்ன மாதிரி 5 கிலோ சாம்பிராணி, அப்புறம் பூஜைக்கு தேவையான சூடம் ஊதவத்தி எல்லாமே வாங்கி வந்துட்டேன் மேடம். சிவ பூஜையில கரடி புகுந்தா மாதிரி இப்படிதான் குறுக்க வருவீங்களா உத்தமன்? சாரி வசுந்தரா மேடம், இப்போ என்ன சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல. கையில பாத்தீங்களா பால் பழம், இதுக்கப்புறம் என்ன அந்த சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு. போங்க மேடம், எனக்கு வெக்கமா இருக்கு. உத்தமன், நான் இன்னும் இங்கதான் இருக்கேன். அநேகமா இன்னொரு வாட்டி நீங்க பழனிக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஐயோ வேணாம் தம்பி, வேணாம் தம்பி. அர்ஜுன் வாயினியா வந்துட்டா. வா 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 இனியா, இந்த நீயும் பால் எடுத்துக்கோ. எனக்கு பாலெல்லாம் வேண்டாம். ஐயோ இனியா, பூஜையில கலந்துக்கிற எல்லாரும் வெறும் வயித்துல பாலை குடிச்சிட்டு தான் கலந்துக்கணுமா, அதனாலதான் சொல்றேன் பால் எடுத்துக்கோ. இல்ல எனக்கு வேண்டாம். ஓஹோ, நான் பால்ல ஏதாவது கலந்திருப்பேன்னு சந்தேகமா? நான் வேணா குடிச்சு காட்டட்டுமா? இப்போ நீ குடிக்கலாமா? அர்ஜுன் சார், இந்தாங்க பால். மேடம், பாடி லாங்குவேஜ் அண்ட் மாடுலேஷன் சூப்பர். உத்தமன், பழனி. நமக்காகவே இந்த அண்டாவில நவதானியத்தோட பூவும் இருக்கு. இதுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கோ. பாட்டி, இதுக்குள்ள எதுக்கு நான் போய் உட்காரணும்? கேள்வி கேட்காத. நமக்கு பிளான் தாண்டி முக்கியம். உள்ள போய் உட்கார்ந்துக்கோ. விளக்கு போடணும் மறந்துடாத. சரி சரி பாட்டி, என்ன பண்ற? லூசா நீ? இது சின்னதான, நானே ஏறிக்கிறேன். சூப்பர். ஓடியா ஓடியா ஓடியா, வா வா உட்கார் உட்கார் உட்கார். என்ன பாட்டி, பூஜைக்கு முத ஆளா வந்துட்டீங்க போல இருக்க. பூஜைக்கு எல்லாம் ரெடியா இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே உங்களுக்கும் இனியாவுக்கும் இதே மாதிரி ஒரு விளக்கு போட்டு நான் என் கண் குளிர பாக்கணும். பாட்டி, என் கல்யாணம் தான் நிச்சயம் ஆயிடுச்சே. தேதி மட்டும் தான் குறிக்கணும். கூடிய சீக்கிரத்துல அதுவும் நடந்துடும். நான் எதையுமே மூடியே மறைக்கலையே. அர்ஜுன் சார், நீங்க என்னதான் மூடி மறைச்சாலும் எல்லாமே வெளியே தெரியுது சார். பாட்டி, நான் இருக்கிறது தெரியுதா? ஒன்னும் தெரியலடி. ஏய், பேசாம இரு. உங்க வாய் தான் சொல்லுது. உங்க கண்ணை பாருங்க, அது எதுவுமே சொல்லல. அப்படியே என் கண்ணை பாருங்க. என்ன பாட்டி, என் கண்ணு தெரியுதா? ஏய், ஒன்னும் இல்லடி, கொஞ்சம் பேசாம இருடி. அங்க பாரு, அந்த குண்டம்மா ஏதோ முணுமுணுக்குது. பார்வை அலப்பாயுதே, ஏதோ குண்டக்க மண்டக்க நடக்கிற மாதிரி தெரியுது. ஆமா மம்மி, எப்பவும் அந்த குண்டம்மா கூடவே இருக்குமே, அதோட பேத்தி, அவளை கூட காணும் மம்மி. ஏய் போ போ, ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. எப்ப பார்த்தாலும் கண்ணடிக்கிறா. ஏ பாட்டி, நான் போய் வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு வரேன். என்னடி வேணும் உனக்கு? உள்ள பூ வாசனை சூப்பரா இருக்கு. ஆய் மூடு முகர கட்ட. இந்த பாருடி, நான் 3 தடவை அண்டாவை தட்டுவேன், அப்பதான் நீ திறக்கணும். இது அந்த ஃப்ராட் என்ன பண்ணுதுன்னு பாத்துட்டு வரேன். பாட்டி, ஃப்ராட் யாரு? அந்த இனிய கழுதாண்டி. ஜாக்கிரதை சரி ஜாக்கிரதை. ஐயோ, நாம நினைச்சது சரிடி. நேத்து அந்த வசு போன்ல பேசின மாதிரியே நடக்குது. இலக்கியாவ விளக்கு போட வைக்க சதி நடக்குது. பூ அண்டாக்குள்ள பேத்திய குண்டமா ஒளிச்சு வச்சிருக்க.
ஏய் கடையநல்லூரு, உனக்கு உடம்பு தான் பெருசு, ஆனா எனக்கு மூளை பெருசுடி. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. வா. இனியா பாட்டி, எல்லா பிளானும் சொன்ன மாதிரி தானே போயிட்டு இருக்கு. ஆமா, நீ சொன்ன மாதிரியே இலக்கியாவ அண்டாக்குள்ள உட்காந்து வச்சிருக்கேன். நீ ரெடி தானே? நான் எப்பவுமே ரெடி தான் பாட்டி. விளக்கு போடுறப்ப கரெக்டா கரண்டையும் யூபிஎஸ்ஸையும் ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணிடுவேன். அந்த இருட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு ஆனந்தோட சேர்ந்து இலக்கியா எப்படியாவது விளக்கேத்திரட்டும். ஏண்டி இனியா, எப்பவுமே இப்படித்தான் கரண்ட கட் பண்ணிட்டு தான் வீடு வீடா புது திருடுவியா? பாட்டி, இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. இப்ப நான் கரண்ட கட் பண்ணவா வேணாமா? ஐயோ ராசாத்தி, சும்மா சொன்னேன்டி. விளக்க அணைச்சிட்டு விளக்கேத்துற கொடுமை இந்த குடும்பத்துல மட்டும்தான் நடக்கும், வேற எங்கேயுமே நடக்காது. நீ கொலக்குற சத்தி. சரி சரி, சும்மா தொணன்னு பேசிட்டு இருக்காம கொஞ்சம் வாய மூடுறியா? வாயம் பின்னாடி. யாராவது வராங்களான்னு பா. சரி சரி. நீ இதுக்குள்ளேயே இரு, அப்படியே இந்த அண்டாக்குள்ளேயே மூச்சு முட்டி போயிடு. மம்மி, வாங்க. ஹரி சார் எங்க? அவர் கொஞ்சம் வெளியில போயிருக்காருமா. எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்துட்டோம், சந்தோஷம் சந்தோஷம். பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கான்னு பாக்குறேன். நான் பாத்துக்கிறேன், நீ கரெக்டா செஞ்சிரு. மம்மி, ஆனந்த் மாமா வராங்க. நான் எடுத்து கொடுத்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டு சூப்பரா இருக்காருல்ல? ஆமாண்டி, நீயும் அழகா இருக்க, செம்ம பொருத்தண்டி. ஆரம்பிங்க. அர்ஜுன், எல்லாரும் வந்துட்டாங்க, ஆனந்த இன்னும் காணுமே. ஆண்டி, ஆனந்த் மாமா வந்துட்டாரு. அடியலக்கி அலர்ட் ஆயிரு, விளையாட்டா இருந்துராத, ஜாக்கிரதை. அம்மா. ஆனந்த் வந்துட்டியாப்பா? வந்துட்டமா. நல்ல நேரம் நெருங்க போகுது, சீக்கிரமா விளக்கு போட்டுறணும். சரிம்மா. ஐயர் முதல்ல கற்பூரம் ஏத்தி வைக்க சொன்னாருமா. அது எரிஞ்சு முடிஞ்சதும் அதுக்கப்புறம் விளக்கு போட சொன்னாருமா. ஆனந்த், நட்சத்திரா கேட்டிங்களா? கற்பூரம் ஏத்தி முடிச்சிட்டு விளக்கு போடணும். சரிங்கம்மா. பசு, போய் கற்பூரத்தை ஏத்தி வைமா. எப்படியாவது ஆனந்த் மீனாட்சி சேர்ந்துடணும். அடியே லக்கி, கேக்குதா? கேக்குது பாட்டி. அலர்ட்டாரு, கரெக்டா வந்து விட போடணும். டேய், சொல்லுங்க அர்ஜுன் சார். என்ன ட்ரீமா? இப்படிலாம் கனவு காணாத, தப்பு. அது மட்டும் இல்ல, இனியாக்கு நீ செய்யற பெரிய துரோகம். சோ கனவெல்லாம் வேண்டாம். நான் என்ன கனவு கண்டேன்? நாம ரெண்டு பேரும் ஜோடியா போய் விளக்கு போடுற மாதிரி தான் நினைச்சு பார்த்த. அது எதுவும் நடக்காது சார். அது நடக்குது, நடக்காம போகுது. ஆனா நான் கனவு கண்டதையே நீங்க கரெக்டா சொல்றீங்க பாத்தீங்களா?
அங்கதான் சார் இருக்கு நம்ம 2 பேரோட ஜோடி பொருத்தம். வேற லெவல் சார். இப்போவது நீங்க நம்புறீங்களா? ஏய், எது நடந்தாலும் கற்பனை பண்ணிக்கோ. முன்ன கற்பூரம் அணிஞ்சிருச்சு. ஆனந்த், நட்சத்திரா 2 பேரும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு விளக்கு போடுங்கம்மா. பார்த்துக்கலாம் போங்க. ரெடியா இரு. கடவுளே, என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எப்படியாவது மீனாட்சி என் கூட சேர்ந்து விளக்கே தீரணும். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழணும். நீங்கள் தான் காப்பாற்றணும். என்ன திறக்க மாட்டேங்குது? மாமா விளக்கேத்தலாமா? உத்தமன், மேடம். விளக்கேத்துறப்போ சாம்பிராணி போடணும்னு அன்னைக்கே ஜோசியர் சொன்னாருல்ல? வந்துட்டேன் மேடம். மாமா வசு, என்னையோட உன் டோட்டல் பிளான் காலிடி. ஐயோ, ஐயோ, என்ன புகையா இருக்கு. உத்தமன், சொல்லுங்க தம்பி. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இவ்வளவு புகையா போடுவீங்க? அது சாம்பிராணியில இவ்வளவு புகை வரும்னு எனக்கு தெரியாது தம்பி. விடுங்க, எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான். கொஞ்சம் அதிகமா இருந்தா மன்னிச்சிருங்களேன். போங்க. ஐயோ, கரண்ட் வேற கட் ஆகலையே. இதெல்லாம் ஓகே.